கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 17ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் இப்படியாக பேசுகிறது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் செய்கிறதை பார்க்கிறோம். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் கண்ட துன்பத்தை கண்ட வருஷங்களையும் சரியாய் தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருவது சகசம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் பாருங்கள், சிறுமை படுத்தப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே வந்து சேரும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் அவர் சொல்லுகிற வேளையிலே, அந்த சிறுமைப்படுத்தின நாட்களையும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களையும் சரியாக தேவரீர் எங்களை இந்த நாட்களிலே மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களிலே கேட்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ட துன்பங்கள், நாங்கள் கண்ட இந்த நாட்களிலே சிறுமைகள், இந்த நாட்களிலே எல்லாவற்றிற்கும் பதிலாக தேவனிடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே நமக்கு இந்த வாழ்க்கைக்கு சரியாக இந்த நாட்களில் நம்மை மகிழ்ச்சியாகும் என்று கேட்போமாயிருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை தந்து இந்த நாட்களில் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக இந்த நாட்களில் செயற்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை தேசத்திலே நாங்கள் வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அங்கே மற்றவர்களால் இந்த நாட்களில் நாங்கள் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, மற்றவர்களால் நாங்கள் இந்த நாட்களில் துன்பத்தை காணவும், துன்பத்திலே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாங்கள் ஒடுக்கப்படவும், இந்த நாட்களிலே அந்த வருஷங்கள் நாட்களை நாங்கள் சரியாக இந்த வேளையிலே நினைவு கூறுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே அதற்கு பதிலாக ஒரு நன்மையான காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சிறுமையை நீக்குவார், நம்முடைய துன்பத்தை நீக்குவார். அந்த வருஷங்களை இந்த நாட்களிலே அங்கே தேவன் மறக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே தேவரீர் அவர் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார் என்றால் ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய மீட்பராகவும் இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை நடப்போமாயிருந்தால் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய சிறுமைப்படுத்த காலங்களை இந்த நாட்களில் தேவன் மறக்கும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் அவருடைய நிறைவினாலும் மகிழ்ச்சியாக இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்து ஊடாகவும் இந்த வார்த்தை ஊடாகவும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தன்னுடைய சகோதரர்களால் நாட்களை சிறுமைப்படுத்தப்பட்டான் நாட்கள். அது மட்டுமல்ல, சகோதரர்களால் நாட்களை துன்பப்படுத்தப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் சென்ற எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே அந்த வருஷங்களிலே பாருங்கள், அவர் நெருக்கப்பட்டார், துன்பப்பட்டார். ஆனாலும் அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே கடைசியாக அவரை மகிழ்ச்சியிலே இந்த நாட்களை நிரப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதே விதமாக யோசேப்பினுடைய தலையை உயர்த்தின நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய தலையையும் இந்த நாட்களில் உயர்த்தி நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களில் நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்புகள், துன்பங்கள், சிறுமைப்படுத்துகள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கி சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் தன்னுடைய ஆவியானவரால் அந்த நாட்களை நிரப்பி நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், தேவனை தேடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை மகிழ்ச்சியினாலே, பரிசுத்த ஆவியானுடைய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பி
நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே நீங்கள் எங்களுக்கு அறிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.